ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோர் கார்னர். நான் இன்றைக்கி உங்களுக்கு பானிபூரி மசாலா வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். நான் இதுக்கு ரெடிமேட் பானிபூரி தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஹோம்மேட் பானிபூரி எப்படி செய்கிறதுங்கிறத ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். ஸோ வாங்க இந்த பானிபூரி மசாலாவுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணுங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு வந்து 1 டீஸ்பூன் சீரகத்தூள் வேணும், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ரெட் சில்லி பவுடரும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் எடுத்திருக்கேன். நீங்கள் சாட் மசாலா தூள் கூட வேணால் எடுத்துக்கலாம். ஹாஃப் லெமன் எடுத்திருக்கேன். அரை துண்டு இஞ்சியை நல்லா தோலையெல்லாம் செரவி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு, 3 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன், 3 பெரிய வெங்காயம் நல்லா தோலெல்லாம் நீக்கி வச்சுருக்கேன். நான் இதுக்கு வந்து வெறும் லெமன் மட்டும்தான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு புளி வேணால் கூட இதே சைஸுக்கு புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி அந்த பானி தண்ணியில் சேர்த்திக்குங்க. பானி தண்ணிக்கு நான் பெப்பர் தூள் தான் காரத்துக்கு சேர்த்திக்க போகிறேன். நீங்கள் தேவைன்னா 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அரை கப் கொத்தமல்லி தழை, அரை கப் ரெடிமேட் பானிபூரி, அரை கப் புதினா தழை எடுத்திருக்கேன். இப்போ நான் இந்த உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா கழுவி 4 விசில் வச்சுக்க போகிறேன். உருளைக்கிழங்க நல்லா எப்பயுமே கழுவிக்கிங்க. ஏன்னா உருளைக்கிழங்குல ரொம்ப மண் இருக்கும், அதை கழுவி சேர்த்துக்கிறது தான் ரொம்ப நல்லது. இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுக்குங்க. பக்கத்துலேயே நான் ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் ஆயில் ஊற்றிக்கிறேன். பானிபூரியை பொரிச்சு எடுத்துக்கிறக்காண்டி 1 கப் ஆயில் ஊற்றிக்கிறேன். பானிபூரி, இந்த பானிபூரி ரொம்ப ஹார்டாக தான் இருக்கும், சாதாரண பூரி மாதிரி இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் மிதமான சூடில் வச்சு நல்லா திருப்பி திருப்பி போட்டு எடுத்துக்குங்க. இல்லைன்னா கரிஞ்சிடும் ஹை ஸ்பீடில் வச்சுருந்தீங்கன்னா. இல்லைன்னா கிறிஸ்பியாக வராமல் சாஃப்டாக வந்துடும். கொஞ்சம் பார்த்து போட்டு எடுத்துக்கோங்க, ஏன்னா இது வந்து சில பூரி நல்லா வெடிக்க ஆரம்பிக்கும். நான் இதே மாதிரி எல்லா பேட்ச் பூரியும் போட்டு எடுத்துக்க போகிறேன். இப்போ வந்து பானி தண்ணிக்கு தேவையான சட்னி வந்து நம்ம செஞ்சிடலாம். குக்கர்லேயும் 4 விசில் வந்துருச்சு. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் புதினா தழை, 1/2 கப் கொத்தமல்லி தழை, அரை துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் லெமனோட சாரை புழிஞ்சு வச்சுக்க போகிறேன். 1 டீஸ்பூன் சீரகத்தூள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு காரத்துக்கு பச்சை மிளகா வேணும்னா 3 பச்சை மிளகா சேர்த்துக்குங்க, அது தேவையான அளவாக இருக்கும். சீரகமாக சேர்த்துக்குங்க. சீரகத்தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்காது. இதெல்லாம் வந்து 1க்கு 2 அரைச்சி அதை நான் வந்து அந்த பியூரியை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஃபில்ட்ரு பண்ணதில் கொஞ்சம் நல்லா எவ்வளோ நம்மளுக்கு தண்ணி வேணுமோ அந்த தண்ணி நம்ம சேர்த்திக்கிடலாம். இப்போ உங்களுக்கு தேவையான உப்பு, பெப்பர், புளிப்பு இதெல்லாம் கரெக்டாக இருக்கும், அது தேவையான அளவுக்கு சேர்த்துக்குங்க. இப்போ உருளைக்கிழங்கு நம்மளுக்கு வெந்துடுச்சு, அதை நல்லா மசிச்சு அதில் வந்து 2 வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன். நல்லா சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதில் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன், வெங்காயத்துக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கடைசியாக கொத்தமல்லி தழையை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்க போகிறேன். அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இப்போ நம்மளுக்கு பானிபூரிக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை பானிபூரிக்குள்ளே வச்சு பானி தண்ணியில் டிப் பண்ணி எடுத்தால் நம்மளுக்கு சூப்பரான பானிபூரி மசாலா ரெடி.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.